செய்திச் சுருக்கம். மாறப்போகுது பீகார், பிரதமர் மோடி உறுதி. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, காங்கிரஸ், ஆர்ஜேடி கட்சிகள் பீகாரின் அடையாளத்தை அழிக்க விரும்புகின்றன என கூறினார். வாக்காளர்கள் இந்த இரண்டு கட்சிகளை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும். பீகார் விரைவில் கிழக்கு இந்தியாவின் ஜவுளி மற்றும் சுற்றுலாவின் முக்கிய மையமாக மாறும். வரும் ஆண்டுகளில் 1 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். பீகார் இளைஞர்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்லாமல் சொந்த மாநிலத்தில் பணியாற்றலாம். மாநிலத்தை பெருமைப்படுத்த வேண்டுமென்று நாங்கள் விரும்புகிறோம். ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க காங்கிரஸ் விரும்பவில்லை. 2 கட்சிகளிடையே மிகப்பெரிய உட்கட்சி மோதல் நடந்து வருகிறது. தேர்தலுக்கு பிறகு ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் மோதிக்கொள்ளும். மகா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை பொய்களின் மூட்டை. பொய்கள், வஞ்சகம் மற்றும் மக்களை ஏமாற்றுவதை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார். அர்பன் நக்சல்களின் தூக்கம் தொலைந்தது. காங்கிரஸ், ஆர்ஜேடியை கிழித்தெடுத்த மோடி. பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட ஓட்டுப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடக்கவுள்ளது. இந்நிலையில் நவாடாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். பீகார் ஒரு காலத்தில் ரவுடிகளின் கையில் சிக்கி தவித்தது. காட்டாட்சியை பொறுக்க முடியாமல் மக்கள் வேதனைப்பட்டனர். மற்றொரு பக்கம் வளர்ச்சி பாதைக்கு தடையாக இருந்த நக்சல்வாதிகளின் அட்டூழியம் பெருகி கிடந்தது. 2005இல் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சியை மக்கள் தேர்வு செய்தனர். அதன் மூலம் கொடூர குற்றங்கள் புரிந்த குற்றவாளிகளுக்கு துணை போன மக்கள் சொத்துக்களை அபகரித்த காட்டாட்சிக்கு முடிவு கட்டப்பட்டது. தொடர்ந்து 2014இல் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி அமைந்தது. நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பளித்தீர்கள். அன்று முதல் நக்சல்வாதத்தை ஒடுக்க அரசு இரவு பகலாக பணியாற்றி வருகிறது. அதன் பலனாக ஆயிரக்கணக்கானோர் நக்சல் கொள்கையை கைவிட்டு ஆயுதங்களை துறந்து தேசிய நீரோடையில் கலந்துள்ளனர். ஒரு காலத்தில் ஆயுதமேந்தியவர்களின் கைகளில் இன்று அரசியல் சாசன புத்தகம் உள்ளது. இதை பார்க்கும்போது அர்பன் நக்சல்களின் தூக்கம் தொலைந்தது. தூக்கத்தை தொலைத்து அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். சூரியனின் பெருமை, சக்தி தெரியாமல் சத் பூஜையை சிலர் கேலி செய்கின்றனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக டெல்லியில் இருந்து இங்கு சுற்றுலா வந்தவர்கள் சூரியனின் அருமையை புரிந்து கொள்ள நவாடாவுக்கு வாருங்கள். இங்குள்ள மிதவை சூரிய மின் உற்பத்தி பேனல்களை பாருங்கள். இதிலிருந்து எவ்வளவு மின்சாரம் தயாராகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஊழல், ரவுடிகள் ராஜ்யம், மக்கள் சொத்துக்களை அபகரிப்பது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்பவர்களுக்கு மக்களின் தேவை என்ன என்பது தெரியாது. கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்கள் கைகளில் உள்ள மொபைல் போனில் டார்ச் ஆன் செய்து கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். பாருங்கள், உங்கள் கைகளிலேயே வெளிச்சம் இருக்கும்போது லாந்தர் ஏந்த வேண்டிய அவசியம் என்ன என பிரதமர் மோடி பேசினார். பிரதமர் மோடி சூரியனை வணங்கும் சத் பூஜை செய்தது டிராமா என பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு பதில் கூறும் வகையில் மோடியின் பேச்சு அமைந்திருந்தது. அதேபோல் ஆர்ஜேடியின் தேர்தல் சின்னம் லாந்தர். ஆர்ஜேடி ஆட்சியை விட தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகார் வளர்ந்துள்ளது என்பதை குறிக்கும் வகையில் லாந்தர் விளக்கை ஏந்தும் அவசியம் இல்லை என மோடி பேசினார். லாலு, சோனியாவின் கனவு பலிக்காது. ரவுடிகள் ராஜ்யம் மீண்டும் வராது. பீகாரில் அமித்ஷா சூறாவளி பிரச்சாரம். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட ஓட்டுப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடக்கவுள்ளது. 4ஆம் தேதி மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்துவிடும் என்ற நிலையில் மாநிலம் முழுதும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. முசாஃபர்பூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். பீகாரில் நடக்கவிருக்கும் தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. முந்தைய காலத்தில் லாலு பிரசாத், ராப்ரி தேவி தலைமையிலான ஆட்சியில் பீகார் மக்கள் கடும் கொடுமைகளை சந்திக்க நேர்ந்தது. இந்த தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும், அமைச்சராக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓட்டளிக்காதீர். மீண்டும் காட்டாட்சி வந்துவிடக்கூடாது என்பதை மனதில் வைத்து ஓட்டு போடுங்கள். பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஓட்டளித்தால் காட்டாட்சிக்காரர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது. மோடி, நிதிஷ் கூட்டணியில் பீகாரில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பாட்னாவில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. பல்வேறு சாலை உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டன. இத்தனை திட்டங்களும் லாலு, ராப்ரி தேவி ஆட்சியில் நடந்ததா? இதை சாத்தியப்படுத்தியவர்கள் நிதிஷும் மோடியும் தான்.
லாலுவுக்கு அவரின் மகன் சிஎம் ஆக வேண்டும், சோனியாவுக்கு அவரின் மகன் பிஎம் ஆக வேண்டும். அவர்கள் இருவரின் கனவும் எப்போதும் நிறைவேறாது. ஏனென்றால் பிஎம் சிஎம் பதவிகள் காலி இல்லை. மோடி ஆட்சியில் யூபியின் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்டது. தற்போது பீகாரில் பிரம்மாண்ட முறையில் சீதைக்கு கோயில் கட்டப்பட உள்ளது. அதன்பின் 2 கோயில்களை இணைத்து சுற்றுலாவை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 2004, 2014 வரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஆர்ஜேடி பீகார் மக்களுக்காக 2.8 லட்சம் கோடி ரூபாயை பெற்று தந்தது. 2014, 2025 வரை பிரதமர் மோடி பீகாரின் வளர்ச்சிக்காக ரூபாய் 18 லட்சம் கோடியை வாரி வழங்கியுள்ளார். பல்வேறு ஊழல்களை செய்து பீகாரின் வளர்ச்சிக்கு தடைக்கற்களாக உள்ளவர்களை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற செய்யக்கூடாது. பீகாரின் வளர்ச்சிக்கு பாடுபடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்து நிதிஷ் மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என அமித்ஷா பேசினார். படகிலிருந்து திடீரென குளத்தில் குதித்த ராகுல், இப்படியும் ஓட்டு சேகரிப்பு. பீகார் சட்டசபைக்கு முதற்கட்ட தேர்தல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2 நாட்களில் பிரச்சாரம் ஓய்வதால் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பெகுசராய் பகுதியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் உள்ள குளத்தில் மீனவர்கள் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த ராகுல் மீனவர்கள் இருந்த இடத்திற்கு படகில் சென்றார். திடீரென படகிலிருந்து குளத்தில் குதித்தார். மீனவர்களுடன் சேர்ந்து வலையை விரித்து மீன்பிடித்தார். குளத்தில் நீந்தி விளையாடிய ராகுல் மீனவர்களுடன் குளத்துக்குள்ளேயே போட்டோ எடுத்துக் கொண்டார். பிறகு மீன்களுடன் ராகுல் கரைக்கு வந்தார். ராகுலுடன் மகா கூட்டணியின் துணை முதல்வர் வேட்பாளர் முகேஷ் சகானி, மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளர் கண்ணையா குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையில இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர், அடக்கமானவர், அதிர்ந்து பேசாதவர், சிறந்த உழைப்பாளி, நடுநிலை தவறாதவர், கட்சிக்காக, தலைமைக்காக, தொண்டர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய விசுவாசமானவர், நிதானமானவர், எந்த சூழ்நிலையும் தலைமையை இகழாதவர் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்பத்தை நேற்றைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி நேற்று அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருடைய பேட்டி, அவருடைய வார்த்தைகள், அவர் வெளிப்படுத்திய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் எப்படிப்பட்ட சுயநலவாதி என்பதை இன்றைக்கு கட்சிக்கும், தலைமைக்கும், தொண்டர்களுக்கும் நான் எப்படி துரோக எண்ணத்தோடு இருந்து வந்துள்ளார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. மொத்தத்தில் பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது. அவரிடத்திலே எனக்கு ஒரு தொண்டனாக எழுந்திருக்கிற கேள்விகள். ஒன்று, அம்மா இருக்கின்ற வரை அமைச்சராக முடியாமல் அம்மா அவர்களின் நம்பிக்கையை ஏன் மீண்டும் பெற முடியவில்லை? அம்மாவிற்கு நீங்கள் என்ன துரோகம் செய்தீர்கள்? இந்த துரோகத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை. ஆனால் அம்மாவிற்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும் இந்த துரோகத்தை மறைத்துவிட்டு நீங்கள் இப்போது பேசுவது எங்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. 2, அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற தாங்கள் பதவி வகித்த துறை குறித்தும் அம்மாவின் அரசை பற்றியும் விமர்சனம் செய்கின்ற திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மூத்த அமைச்சர், விசுவாச தொண்டர் என்ற தம்பட்டம் அடித்துக் கொள்கிற தாங்கள் எப்போதாவது பதிலடி கொடுத்தது உண்டா? எங்களுக்கு எதுவும் புரியவில்லை. 3, 4 ஆண்டு காலத்திலே சட்டசபையிலே தாங்கள் விவாதங்களிலே பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பங்கெடுத்து விவாதிக்கின்ற போது, தாங்கள் பங்கெடுத்து பேசுகின்ற போது எப்போதாவது மறந்தும் கூட இந்த மக்கள் விரோத திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை, சர்வாதிகார போக்கை
மன்னராட்சியை குறித்து ஒரு நாளாவது நீங்கள் கருத்து கூறியது உண்டா? விமர்சித்தது உண்டா? குறை கூறியது உண்டா? நிர்வாக சீர்கேடு பற்றி விவாதித்தது உண்டா? அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெறுகின்ற அரசு இந்த சபையிலே கண்ணியத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஸ்டாலின் திமுக அரசிற்கு நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகின்ற மன்னராட்சி நடத்தி வருகின்ற ஸ்டாலின் அரசிற்கு நீங்கள் நெஞ்சம் பதபதைக்கின்ற வகையிலே பாராட்டு பத்திரம் தந்து வாசித்திருப்பது சட்டசபை பதிவிலே பதிவாகி எதிர்க்கட்சியின் இலக்கணத்தை உடைத்தறிந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் சட்டப்பேரவையிலே பதிவு செய்தது ஏன் என்று தொண்டர்களின் கேள்விக்கு உங்களிடத்திலே பதில் இருக்கிறதா என்று நமக்கு யாருக்கும் புரியவில்லை. இன்றைக்கு அம்மா படம் இல்லாத மேடையிலே பங்கேற்க மாட்டேன் என்று விசுவாசத்தின் அடையாளமாக லட்சக்கணக்கான நடுநிலை விவசாயிகள் நடத்திய நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு கலைஞர் படமும் ஸ்டாலின் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்த மேடையில இருந்து அம்மாவின் அசைக்க முடியாத விசுவாச தொண்டன் எப்படி அந்த மேடையிலே பங்கேற்ற உங்களுக்கு மனசாட்சி கூசவில்லையா? தன்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆவதற்கு யார் காரணம் என்று அம்மாவுடைய காலத்திலே பல ஆண்டு காலமாக ஒப்பாரி வைத்தாரோ இப்போது அவர்களிடமே அடைக்கலம் தேடி சென்றிருக்கின்றார் நம்முடைய அண்ணன் அவர்கள். தற்போது அடைக்கலம் தேடி சென்றிருக்கிறீர்களே, அவர்களின் அரசியல் பயணத்திற்கு தாங்களை எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பலி கொடுக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். கை தூக்குனவர், ஒற்ற தலைமை வேணுன்றவர், பொதுச் செயலாளர் அவர் தான். அப்புறம் இன்னைக்குன்னு என்ன வந்துருச்சு? என்ன ஒன்றுபடுது? பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார். அவர் தலைமையில நம்ம போகும்போது இந்த நேரத்துல நமக்கு யார் எதிரி? நமக்கு திமுக எதிரி. திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகராறா? ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா, பெருத்த ஊழல், கீழே இருந்து மேல வரைக்கும் ஊழல் நடக்கும். ஊழல் நடக்குதுன்னு நாள்தோறும் பத்திரிகையில நீங்களே போடுறீங்க, பத்திரிகையில காமிக்கிறீங்க. நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஒரு எடுத்துக்காட்டு, மாநகராட்சி நிர்வாகமே 200 கோடி ஊழல் நடந்தது. திமுக எதிர்க்கணும். அந்த பார்வையில வந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த நேரத்துல தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறது தவறு. அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு. இதுக்காக ஒருங்கிணைப்பதை அவர் பிடிக்காதா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இப்ப எங்க இதுல இந்த பேராசிரியர் போனாரு, வந்தாரு, அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் போனாங்க, வந்தாங்க, களத்துல பணியாற்றுறவங்க அவங்க எல்லாம் கூட்டு தானே வச்சிருக்கோம். யாரு இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் நடத்துற. இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு. ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும். தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும். எனக்கே பல வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளர் பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்றாரு அப்போ கேட்குறோம், அப்புறம் இது பண்ணணும். அதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி, வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க. அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தான் செய்யறோம். ஒரு மாமன்ற உறுப்பினரே சமாளிக்க முடியல. மதுரையில் ஒவ்வொரு வார்டிலையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தா என்ன மாதிரி சமாளிக்க முடியும்? எப்படி சமாளிக்க முடியும்? மக்களுக்கு தெரியும். அவருடைய நல்ல எதுக்காச்சும் போக முடியுமா? நாய் அவுத்து விட்டுருவாங்க. வீட்டுக்கு போனா மனு கொடுக்கணும், கோரிக்கை வைக்கணும், நாய் அவுத்து விட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்கள ஜமீன்தார் போக்குல இருப்பாங்க. திமுகன்றது என்னன்னா எப்பவுமே மக்கள் பணி செய்ய மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக இனிக்க பேசுவாங்க. தேர்தல் முடிந்த பிறகு அதே மறந்துடுவாங்க, மக்களையும் மறந்துடுவாங்க. எல்லாரும் நம் நாடு படத்துல மாதிரிதான். நம் நாடு படத்துல சொல்லுவாரு, துரை உனக்கு அரசியலே பண்ண பாதை, அவர் என்ன வெங்கராவ் தான் சொல்லுவார், அரசியலே பண்ண தெரியல. ஏழை என்ன சொல்லணும்? மக்களை காப்பாற்ற மக்கள்
பணக்காரன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும், மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கணும். பணக்காரன்கிட்ட என்ன செய்யணும், ஏழைகிட்ட உன்னை காப்பாற்றணும், நோட்டம் வாங்கணும். கடைசியில் பதவிக்கு வந்துட்டோமா, ரெண்டு பேர்த்தையும் மறந்துடணும், நம்ம வாட்டுக்கு நம்ம பணியை செய்யணும் அப்படின்னு. அதை தான் திமுக கடைபிடிக்கும். சார், உங்க மன வருத்தத்தை பொதுச் செயலாளருக்கு சொல்றீங்களா? நீங்களே யார் சொன்ன? மன வருத்தம் இருக்கு. அது இல்லைங்க, ஒரு எக்ஸாம். நீ என்னங்க நீ வேற தேவையில்லாத நீ ஏதோ ஒரு டாபிக்கா போட்டு பிரேக் நியூஸ்ன்னு போடுற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா, என்னைய சொல்லல, செல்லூர் ராஜன் சொல்ற. அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா, மன வருத்தத்தை பொது வெளியில சொல்லக்கூடாது. அதுக்காக பொதுச் செயலாளருக்கு எகென்ஸ்டா இருக்கவங்க போய் அவங்களோட போய் சும்மா வருவாங்களா? பொதுச் செயலாளர் அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு? அதுக்காக சொன்னா நீங்க உடனே சொல்லு, அது ஒரு பிரேக் நியூஸ் போட்டுறாங்க. அப்பா நீங்க ஒரு இதுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும், ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். அதை பொது வெளியில காமிக்க கூடாது. அது பொதுச் செயலாளர் முறையாக முறையிட்டு அவங்ககிட்ட சொல்லணும்ன்றது சொல்றேன். என்னைய சொல்ல எனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லை, என்னைய நல்லா தான் வச்சிருக்காரு. நாங்க இப்ப கூட மருதுபாண்டியர் சிலைக்கு அனுப்பிச்சு வந்தோம், நல்லா சிறப்பா மகிழ்ச்சியா கலந்துட்டு போனாரு. இந்த கரூர் சம்பவம் குறித்து அஜித் சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டாரு, கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அஜித்தோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல. அவர் ஒருவேளை திரும்ப ஷூட்டிங் போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் ரேஸ் அது இதுல இருந்தாரு, இப்ப ஷூட்டிங் போறாரு. இப்ப அஜித் இப்ப சில பத்திரிகைகள் நீங்க தான் போட்டேன், அஜித் சினிமா உலகிலிருந்து விலகுகிறாரா அப்படின்னு இருக்கும். இப்ப ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்சை நீங்க எல்லாத்துலயும் போடுற மாதிரி ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை.